நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். 2024 வருஷத்தோட மே மாதம் முடிஞ்சு ஜூன் மாதம் தொடங்க போகுது. இந்த ஜூன் மாதத்துக்கு உண்டான ராசி பலன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். எதனால் அப்படின்னாக்கா, மே மாதம் நிறையா விஷயம் நடக்கும்னு நினச்சிருப்போம், நடந்திருக்கோம், நடக்காமல் போயிருக்கோம். ஆனால் ஜூன் மாதத்தில் இது எல்லாத்தையுமே நம்ம செஞ்சு முடிச்சாகணும், இந்தந்த மாதிரியான வேலைகளை செய்யணும், இந்தந்த விசேஷங்கள் எல்லாம் செஞ்சு முடிச்சிடணும் அப்படின்னு பல திட்டங்கள் அப்படிங்கிறத நீங்கள் வச்சுருந்துருப்பீங்க. அது எல்லாத்துக்கும் சாதகமாக கிரக நிலைகள் இருக்கா, உங்களோட ராசிக்கு இந்த ஜூன் மாதத்தில் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது அப்படிங்கிறது நல்லது. அந்த வகையில் இந்த ஜூன் மாதத்தோட ராசி பலனுக்கு கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரிய பகவான் ரிஷபராசியிலிருந்து 15ஆம் தேதி மிதன ராசிக்கு போக போகிறாரு. செவ்வாய் மாதம் முழுக்க மேச ராசியில் தன்னோட சொந்த வீட்டில் ஆட்சியில் இருக்க போகிறாரு. புதன் ரிஷபராசியிலிருந்து 10ஆம் தேதி மிதன ராசிக்கும் 26ஆம் தேதி கடகராசிக்கும் போக போகிறாரு. சுக்கிர பகவான் ரிஷபராசியிலேருந்து 13ஆம் தேதி மிதன ராசிக்கு போக போகிறாரு. குரு பகவான் ரிஷபராசியில் மாதம் முழுக்க இருப்பார். சனி பகவான் கும்பராசியில் இருக்கார். 30ஆம் தேதி சனி பகவான் வக்கரம் அடைகிறாரு. இது ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு, இந்த சனி பகவானோட வக்கரம் அப்படிங்கிறது. அதே மாதிரி ராகு மீனராசிலையும் கேது கன்னிராசிலையும் இருக்காங்க. இந்த கிரக நிலைகள், ராசி மாற்றங்கள், சனி பகவானோட வக்கர நிலை, இது எல்லாம் சேர்ந்து உங்களோட ராசிக்கு இந்த ஜூன் மாதத்தில் என்ன பலன்கள் கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துருவோம். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாத தொடக்கத்தில் ராசிக்கு அதிபதி, சுகஸ்தானத்துக்கு அதிபதி, ராஜ கிரகம் குரு பகவான் உங்களோட ராசிக்கு 6ஆவது வீட்டில் இருக்கார். அதாவது 6ல் குருன்னா ஊரில் பகை. இது நம்ம புதுசாக சொல்ல வேண்டியதில்லை, இதுதான் ஜோதிட விதியே. அப்போ கொஞ்சம் பகைக்கு மத்தியில் வாழ்க்கையை ஓட்டுற மாதிரி அப்படிங்கிறத குரு பகவான் கொடுப்பாரு. இருந்தாலும் கூட அந்த பகையை வெல்லக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதையும் குரு பகவான் கொடுப்பாரு. என்னதான் பகை வந்தாலும் சரி, விரோதம் வந்தாலும் சரி, அதை தாண்டி ஜெயிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது குரு பகவான் உங்களுக்கு கொடுப்பாரு. ஏன்னா ராசிக்கே அதிபதி இல்லையா. இப்போ மற்ற ராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்துல போய் உட்காரும்போது அவர் பகையை கொடுக்கறது அப்படிங்கிறது வேற, உங்களோட ராசிக்கு பகையை கொடுக்குறார் அப்படிங்கிறது வேற. அப்போ இந்த பகையை வெல்லக்கூடிய யோக அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அப்போ இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கிட்டு ஏதாவது கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு நிலுவையில் இருந்ததுன்னா அதை இப்போ கடகடன்னு முடிக்கலாம். தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும். அதுமாரி ஒரு சொத்து தகராறு ஒன்று இருக்குது, பூர்வீக சொத்தில் பங்காளி ஒருத்தன் கேஸு போட்டிருக்கான், உரமுறையில் ஒரு பிரச்சனை, சொத்து பத்து பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா அதையெல்லாம் இப்போ வழக்காக எடுத்துகிட்டு போனால் சாதகமான தீர்ப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதுமாரி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, பெரும்பகுதி கிரகங்கள் ராசிக்கு 6ஆவது வீட்டில் தான் இருக்குது. இது நிறைய நன்மைகள் அப்படிங்கிறதும் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னாக்கா, 6ல் இருக்கிற கிரகங்கள் எல்லாமே அடுத்தடுத்து 7க்கு போகும். அதாவது இப்போ பார்த்திங்கன்னா, ரிஷபராசியில் குரு, சூரியன், புதன், சுக்கிரன் 4 கிரக சேர்க்கை அப்படிங்கிறது இருக்குது. இந்த 4 கிரக சேர்க்கையில் பார்த்திங்கன்னா, 10ஆம் தேதி புதன் கிளம்பி 7ஆவது வீட்டுக்கு போவார், 13ஆம் தேதி சுக்கிரன் 7ஆவது வீட்டுக்கு போவார், 15ஆம் தேதி சூரியன் 7ஆவது வீட்டுக்கு போவார். இப்போ இந்த 7ஆம் இடம் அப்படிங்கிற அற்புதமான இடத்துக்கு முக்கிய கிரகங்கள் எல்லாம் போய் ஒன்று கூட போகுது. புத சுக்கிர யோகம் கிடைக்க போகுது, புத ஆதித்ய யோகம் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. அப்போ இந்த 7ஆம் இடம் அப்படிங்கிறது வலுவடையும் போது ரொம்ப அற்புதமான பலன்களை எதிர்பார்க்கலாம். திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது நடக்கும். ஏன்னா பொதுவாக 7ஆவது இடம் அப்படிங்கிறது வாழ்க்கை துணை, நண்பர்கள், தொழில் கூட்டாளிகள், இவங்களை குறிக்கக்கூடிய இடம். அதாவது சப்தமஸ்தானங்கிறது கலத்திரஸ்தானம் அப்படிங்கிறது. அந்த இடத்துல புத சுக்கிர யோகமும் புத ஆதித்ய யோகமும் இருக்க போகுது. அப்படிங்கும்போது திருமணமாகாதவர்களுக்கு திருமணம், கூட்டுத்தொழில் சிறக்கக்கூடிய வாய்ப்பு, நண்பர்களால் நன்மை, இது எல்லாமே உங்களுக்கு அற்புதமாக நடக்கும். அதாவது மாத தொடக்கத்தில் ரிஷபத்தில் சுக்கிரன் இருக்கார், ராசிக்கு 6க்கும் 11க்கும் அதிபதி. அவர் எதிரிகள் ஸ்தானத்தில் இருக்கும்போது லேசாக எதிரிகளோட பலம் அப்படிங்கிறது மேலோங்கி இருக்கிற மாதிரி தெரியும். இருந்தாலும் கடைசியில் ஜெயிக்க போகிறது நீங்கள் தான். அதுமாரி கடன் சுமை குறையறதுக்கான வழி பிறக்கும். ஆகாரத்தில் கட்டுப்பாடு கொஞ்சம் வச்சுக்கணும். நம்ம கண்டதையும் திங்கக்கூடாது. ஒரு பயணத்துக்கு போகிறோம், வெளியூர் போகிறோம் அப்படின்னாக்க குடும்பமான வரைக்கும் கட்டுசோறு கட்டி கௌரவம் பார்க்காம தூக்கிட்டு போயிடுறது அப்படிங்கிறது தான் நல்லது. இல்லைன்னா போகிற இடத்துல எதையோ கிடைச்சதை தின்னுவிட்டு வயிறை கெடுத்துக்கிட்டு அதுக்கு 2 நாள் ஆஃபீஸுக்கு லீவு போட்டுட்டு உட்காந்துருக்கணும். அதுமாரி கொஞ்சம் விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குறதுல கவனமாக இருக்கணும். ஏதாவது உப்புக்கு போகாத நம்ம தலையில் கட்டி விட்ருவாங்க. ஒரு இடங்கிடம் வாங்க போகிறோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா, ஒரு பாதை இல்லாத சொத்து, ஒரு வில்லங்கமான சொத்து, இல்லை ஒரு விளையாத பூமி, இதை கொண்டாந்து நம்ம தலையில் கட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுமாதிரி ஒரு ஆடு மாடு வாங்க போகிறோன்னா அனுபவம் உள்ளவங்களை கூப்பிட்டு போய் வச்சு வாங்கிக்கிறது அப்படிங்கிறது நல்லது. அது மாதிரி புதனும் பார்த்திங்கன்னா ராசிக்கு 6ஆவது வீட்டில் தான் இருக்கார். 7க்கும் 10க்கும் அதிபதி, கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற ஒரு கிரகம் தான் உங்களுக்கு புதன். அவர் மறைவிடத்துக்கு போகும்போது மறைந்த புதன் நிறைந்த தனலாபம்,
தொலைதூரத்துலேருந்து அழைப்புகள் வரும், ஒரு வெளிநாடு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு வரும். அதை ஏற்றுக்கலாமா வேணாமா அப்படிங்கிறதுல ஒரு மன குமுறல் அப்படிங்கிறது இருக்கும். இருக்கிறத விட்டுட்டு அதை போய் பார்க்கலாமா, இல்லை போகிற இடத்துல ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு ஒரு ஒன்றுக்கு ரெண்டாக போட்டு மனசை குழப்பிக்கிட்டு அலைவீங்க. அதெல்லாம் யோசிக்க வேண்டியதில்லை. சுயஜாதகத்தை பார்த்துட்டு ஒரு தடவை ஏற்றுக்கிறது அப்படிங்கிறது நல்லது. அதனால் பயப்பட வேண்டாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருக்கார். அதனால் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. இந்த மாத கடைசியில் சனி வக்கரமும் அடைய போகிறாரு. அதுமாரி மேசத்தில் செவ்வாய் இருக்கார் மாதம் முழுக்க. 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்று உட்காந்துருக்கார் அப்படிங்கிறது யோகம்தான். பூர்வீக சொத்து தகராறுகள் நீங்கும், பாக பிரிவினைகள் சுமூகமாக நடக்கும். உத்தியோகத்துலேயும் பார்த்தீங்கன்னா உங்களோட திறமைக்கு உண்டான அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைக்கும். நான் மாடாட்டம் வேலை செஞ்சேன், ஒன்றுமே வேலை செய்யாமல் மேனேஜரை காக்கா பிடிச்சி 10 ரூபா சம்பளம் கூட வாங்கிட்டு போயிடுறானுங்க, நான் உழைச்சி ஓடா தேஞ்சது தான் மிச்சம். அப்படி இருந்தவங்களுக்கெல்லாம் கூட மேல்மட்ட அதிகாரிகளோட ஆதரவு அப்படிங்கிறது இதுக்கு மேலே ரொம்ப திருப்தியாக இருக்கும். அதை வச்சு 10 ரூபா சம்பளம் கூட வாங்கலாம், ஒரு அட்வான்ஸு கேட்டால் கிடைக்கும், ஆஃபீஸில் ஒரு லோன் கேட்டால் கிடைக்கும். இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் இருக்குது, பயன்படுத்திங்க. 10ஆம் தேதிக்கு மேலே மிதனராசிக்கு புதன் போய் சப்தமஸ்தானத்தில் ஆட்சி பெற்று உட்கார போகிறாரு. அதாவது வெளிநாடு போகக்கூடியவர்களுக்கு இதுதான் யோகம். ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் வெளிநாடு வாய்ப்புகள் வரும் அப்படின்னு. 10ஆம் தேதிக்கு மேலே பயணம் மேற்கொண்டிங்கன்னா வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். அதுமாரி புது வாகனம் வாங்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இருக்கும். அதனால் வண்டி வாகனம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 10ஆம் தேதிக்கு மேலே வாங்குங்க. அதுமாரி 13ஆம் தேதிக்கு மேலே சுக்கிர பகவானும் போய் மிதன ராசியில் இருப்பார். 6க்கும் 11க்கும் அதிபதி 7வது வீட்டுக்கு போகிறாரு. அப்படிங்கிறது குடும்ப ஒற்றுமை கொஞ்சம் குறையாமல் பார்த்துக்கணும். கொஞ்சம் கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனையை கொடுப்பாங்க, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை நடக்கும். அப்போ கூடுமான வரைக்கும் நம்ம விட்டு கொடுத்து போகிறது நல்லது. வீட்டில் ஒரு சத்தமாக கொஞ்சம் நேரம் வெளில போய் உட்காந்துட்டு 6 மணி அப்புறம் வரும் பேசிக்கும், பதிலுக்கு பதில் பேசிக்கிட்டால் பஞ்சாயத்து தான் வரும். அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் நம்மளாக பார்த்து இறங்கி போயிடுறது தான் நல்லது. அதுமாரி பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல திருப்பங்கள், தொழில் செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் போட்டி அதிகமாக இருந்தாலும் போட்டிகளை தாண்டி வெல்லக்கூடிய அமைப்பு இதுதான் ரொம்ப சிறந்தது. ஏன்னா எதுவுமே ஒன்று ஈஸியாக கிடச்சிருச்சுன்னா அதோட மகத்துவம் நமக்கு புரியாது இல்லையா. கொஞ்சம் கஷ்டப்பட்டு கை காலை ஊனி நாம் ஏந்திரிக்கும் போது தான் அதோட பலம் அப்படிங்கிறதே நமக்கு தெரியும், அதோட பலன் அப்படிங்கிறதும் தெரியும். நிரந்தரமாக அதை நாம் தக்க வச்சுக்குவோம். அப்படிப்பட்ட சூழலில் சனி பகவான் மாத கடைசியில் வக்கரம், ராசிக்கு 3வது வீட்டில் சனி பகவான் ஆட்சி பெற்று உட்காந்துருக்கார். தைரிய வீரியஸ்தானத்தில் சனி இருக்கும்போது என்ன பண்ணுவாருன்னா நம்மளோட மன தைரியம் அப்படிங்கிறத கூடுதலாகவே கொடுத்துருப்பாரு. இப்போ அவர் வக்கரமாகிறாரு அப்படிங்கும்போது லேசாக நமக்கு கொஞ்சம் கலக்கம் வரும், மனதைரியம் குறையும். என்னடா இவ்வளோ வேலை செய்யணுமே, இந்தந்த வேலை இருக்கே, பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணணும், நகை நட்டு வாங்கணும், படிக்க வைக்கணும், இவ்வளோ செலவு இருக்கே, எல்லாம் சமாளிக்க முடியுமா, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு ஒன்று கிடக்க ஒன்று போட்டு சிந்திச்சுக்கிட்டு கிடப்பீங்க. அதை பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டியதில்லை. சனி பகவான் நல்ல இடத்துல தான் இருக்கார். அதனால் ஒன்றும் பெருசாக நாம் எதுக்கும் புது முயற்சிகள் அப்படிங்கிறத முண்டிக்கிட்டு கிடக்க வேண்டியதில்லை. என்ன செய்கிறோமோ அதை அப்படி அப்படியே செஞ்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னாலே வரக்கூடிய எல்லா வாய்ப்புகள் அப்படிங்கிறதும் வரும். அதே மாதிரி இந்த குரு பகவானுடைய அருள் அப்படிங்கிறதும் உங்களுக்கு இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அப்படிங்கிறதால மனதைரியம் குறைய தான் செய்யும், அதை பெருசுப்படுத்த வேண்டாம். அதே நேரத்தில் உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் சுகஸ்தானத்தில் ராகு இருந்துக்கிட்டு கொஞ்சம் உடல் பிரச்சனைகள் அப்படிங்கிறத கொடுப்பாரு. கூடுமான வரைக்கும் கொஞ்சம் இந்த காட்டு பகுதிக்கு போகிறது, இருட்டான பகுதிகளுக்கு போகிறது, விவசாய பணிகளில் வேலை செய்யும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இதெல்லாம் கொஞ்சம் இருக்கணும். ஏன்னா ஒரு விஷப்பூச்சிகள், ஒரு வண்டு கடிச்சிருச்சு, தேளு பூச்சி பூரா கடிச்சிருச்சு, இந்த மாதிரி சின்ன சின்ன பாதிப்பு வரும், கவனமாக இருந்துங்க. கூடுமான வரைக்கும் தொலைதூர பயணங்கள் அப்படிங்கிறத இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தவிர்த்துருங்க. மற்றபடி பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லை. குரு பகவானுக்கு பரிகாரமாக தினமும் குரு பகவானோட படத்தை வீட்டு பூஜை அறையில் வச்சு குளித்து முழுவி வணங்கிட்டு அதன் பிறகு உங்களோட வேலைகளை தொடங்குங்க. இந்த மாதத்தில் ஒரு நாள் குலதெய்வ கோவிலுக்கு போய் குலதெய்வ பிரார்த்தனை அப்படிங்கிறத செய்யுங்க. ராகு கேதுவுக்கு பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை ராகுகால நேரத்தில் துர்க்கையம்மனுக்கு தீபம் ஏற்றி வணங்குங்க. எந்த பாதிப்பும் இல்லாமல் ரொம்ப அற்புதமான ஒரு மாதமாக இந்த ஜூன் மாதம் இருக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.